கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் அங்கட். ரொம்ப ஷார்ட் டைம்லயே உங்க பிசினஸ்ல உங்க பேருக்குன்னு ஒரு பெரிய அங்கீகாரத்தை உருவாக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். உங்க சப்போர்ட்ல இல்லைன்னா இது நடந்திருக்காது. நீங்க இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இண்டோர்ல எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்கு. அப்படியாப்பா? நீ இந்தூருக்கு போறேன்னு சொல்றேன். அப்போ ஸ்டார் மேக்ஸை நீ தான் இனி பார்த்துக்கணும். ஸ்டார் மேக்ஸ் இந்தோரோட சேர்மேனா உன்னை அப்பாயிண்ட் பண்றேன். தேங்க்யூ டேட். நான் இப்பவே கிளம்பணும். ஏன்னா இன்னைக்கு என் மாமனாரோட பர்த்டே. வெரி நைஸ். அங்க பாருங்க, என்னோட மூத்த மருமக போல வந்துட்டாரு. ஹலோ மாமா. டாட். ஹாப்பி பர்த்டே மாமா. நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. உங்களுக்காக இம்போர்ட்டட் ஸ்காட்ச் கொண்டு வந்திருக்கேன். ஓ வாவ், தேங்க்யூ தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே டாட். ரொம்ப சந்தோஷம்டா கண்ணா. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே தாத்தா. ஏய் செல்லக்குட்டி, வாடா 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 வாடா. மாமா. அப்பா. ஹாப்பி பர்த்டே மாமா. தேங்க்யூ பா, தேங்க்யூ தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே பா. ரொம்ப சந்தோஷமா. தேங்க்யூ டா கண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ. மாமா, உங்களுக்கு காஃபி தானே ரொம்ப பிடிக்கும். அதுக்காக உலகத்திலே தலை சிறந்த காஃபியை வாங்கிட்டு வந்திருக்கேன். வாவ், சூப்பர் சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க வாங்க, எல்லாரும் உள்ள போங்க. வாங்க. ரமேஷ், ஆ, இன்னும் உங்க இளைய மருமக பிள்ளை வரவே இல்லையே. ஒரு வருஷமா அவரை எங்கேயுமே பார்க்கவே முடியலையே. என்னோட மருமகனா இருக்கிறதுக்கு அவனுக்கு எந்த தகுதியும் இல்ல. இதுக்கப்புறம் அவன் பேரை கூட கேட்க நான் விரும்பல. மிஸ்டர் அங்கட், இன்னைக்கு உங்க வருகைக்காக நாங்க இனாகிரேஷன் பார்ட்டி வச்சிருக்கோம். இந்த ஈவெண்ட்ல உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் உங்களை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்குவாங்க. மிஸ்டர் மல்ஹோத்ரா, இந்த செரமனி கொஞ்சம் போஸ்ட்போன் பண்றீங்களா? என்னன்னா என் மாமனார் வீட்டுக்கு போகணும். கண்டிப்பா பண்ணிடலாம். உங்க விருப்பம் தானே சார்? அண்ட் அப்புறம் அந்த ஆயுர்வேதிக் மெடிசன்லாம் ரெடியா இருக்குல்ல? எஸ் சார், ரெடியா இருக்கு. உங்களுக்காக பார்த்து பார்த்து வைத்தியர் ஸ்பெஷலா பண்ணியிருக்காரு. குட். என்னென்னலாம் காத்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். அப்பா, அது அவர் இன்னும் வரல. அவன் வரலன்னு எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. அந்த பைத்தியக்காரனுக்காக நம்ம லஞ்சை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். அவன் எப்படியும் தேர்ட் கிளாஸ் ட்ரெயின்ல தான் இங்க வந்து சேருவான். அவன் என்ன காரை வச்சிருக்கான் டைமுக்கு வந்து சேர்றதுக்கு? குழந்தைங்கலாம் பசியில இருக்காங்க, வாங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம். நீரஜ், நீ சொல்றது ரொம்ப தப்புடா. அவனால ட்ரெயின்ல தேர்ட் கிளாஸ் டிக்கெட் கூட வாங்க முடியாது. அட ரமேஷ், உங்க மூணாவது மருமக மெர்சிடிஸ்ல வந்து இறங்கி இருக்காரு. அப்பா, எங்க போற? அப்பா. ஹே, பாத்து பாத்து என் செல்ல குட்டி. ஹாய் மாமா, ஹாப்பி பர்த்டே. அடே வாவ் ஹங்கர், இவ்வளவு பெரிய காரை எப்ப வாங்கின? அது அவன் காரா இருக்க வாய்ப்பில்ல. கண்டிப்பா வாடகைக்கு தான் வாங்கியிருப்பான். வாய்ப்பு இருக்கு. பின்ன இவன் சம்பாதிக்கிற காசுல வேணா ஒரிஜினல் மெர்சிடஸா கொண்டு வர போறான். இவன் இன்கம் தான் ஜீரோ ஆச்சு. அவ்வளவு செலவு பண்ண அவங்ககிட்ட ஏது காசு? இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா? அப்பாக்காக நீ கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கணும். ஆனா அதுக்கு பதிலா எல்லா காசையும் செலவு பண்ணி இப்படி ஒரு காரை வாங்கிட்டு வந்து நிக்கிறே, இது சரியா? இல்ல அத்தை, அது வந்து உங்க எல்லாரையும் மீட் பண்ணிட்டு இசனையை கூட்டிட்டு போலாம் தான் வந்தேன். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? என் பொண்ணுக்கு பணக்கார வாழ்க்கையை எப்படி ஏற்படுத்தி கொடுப்ப? அப்பா, நீங்க பாதியிலே வந்துட்டீங்க. போய் லஞ்ச் முடிங்க. அவர் வந்துட்டாரு. எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். உனக்கும் உன் பொண்ணுக்கும் இங்க ஓசில சோறு போடுறது பத்தாதா? வாங்க போலாம். உன்னை யார் இங்க உட்கார சொல்றது? அறிவு இருக்கிறவன் இந்த மாதிரி பண்ண மாட்டான். நீரஜ் இம்போர்ட்டட் விஸ்கி வாங்கிட்டு வந்திருக்கான். அதோட மண்ணும் என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு பாரு. நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க உன்னுடைய மாமாவுக்காக? அத்தை,
அவரோட ஹெல்த்தை நினைச்சு ரொம்ப வருத்தமா இருந்தது. அதனால தான் டாக்டர் வைத்தியா கிட்ட ஸ்பெஷல் மெடிசன் அவருக்காகவே பண்ண சொன்னேன். நிறைய ரிசர்ச் பண்ணி இதை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு அத்தை. மொத்தத்துல இந்த மெடிசன் ஒரு மிராக்கிள்னு சொல்லலாம். மிராக்கிளா? இது ரோட்ல ஓரமா கடை போட்டவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த பொட்டலம் மாதிரி தெரியுது. சரியா சொன்னீங்க போங்க. இவனே ஒரு முட்டாள், இவன் நம்மள முட்டாளாக்க பார்க்கறான். இவனை யாரோ நல்லா ஏமாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது ஃபேக் மெடிசன் தான். என்ன நீங்க இது ஃபேக்கா ரியலாங்கிறது இங்க பிரச்சனை கிடையாது. இந்த மருந்தை எடுத்ததுக்கு அப்புறம் மாமாவோட உடம்பு சரியில்லாம போனா நம்ம என்ன பண்றது? நீ எது எனக்கு வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ராஸ்கல், என்ன நீ கொல்லலான்னு பாக்குறியா? ஐயோ, நீங்க எதுக்கு தப்பா நினைக்கிறீங்க? டாக்டர் வைத்தியா ஒரு சிறந்த ஆயுர்வேதிக் எக்ஸ்பர்ட் தெரியுமா? அவர்கிட்ட உங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்ண சொன்ன மெடிசன் இது. இது ரொம்ப முக்கியமானது. ப்ளீஸ் தயவு செஞ்சு இதை எடுத்துக்கோங்களேன். இதை சாப்பிட்டா இன்ஸ்டன்டா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இன்ஸ்டன்ட் எஃபெக்ட்லாம் கிடைக்கவே கிடைக்காது. கண்டிப்பா இவன் சொல்றத பார்த்தா இது ஃபேக்கான மெடிசன் தான் நான் நினைக்கிறேன். இந்த பிறந்த நாளை இறந்த நாளா மாத்தணும்னு தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கான். மனு ப்ளீஸ் தயவு செஞ்சு அப்பாவை பத்தி அப்படி எல்லாம் சொல்லாத. இங்க பாரு, அவரு உண்மையாவே அப்பாக்கு ஹெல்ப் பண்ணதா பண்றாரு. சரி அதெல்லாம் விடுங்க, நம்ம லஞ்ச்ல ஃபோக்கஸ் பண்ணலாமா? விட்டுறணுமா? எப்படி இதை விட்டுற முடியும்? இது டேடோட ஹெல்த் சம்பந்தப்பட்டதா? சிருஷ்டி, நீ இப்ப மாமாவோட ஹெல்த் ரொம்ப மோசமாகணும்னு காத்துக்கிட்டு இருக்கியா என்ன? அட, அப்படி தன்னால ஆனா பரவாயில்ல. ஆனா ஃபேக் மெடிசன்ஸ் எடுத்து அவர் உடம்புக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஒருத்தருக்கு எப்படி உதவணும்னு நீரஜ் சொல்வாரு. கத்துக்கோங்க. இங்க பாருங்க மாமா, ஸ்டார் மேக்ஸ் ஹாஸ்பிட்டல்ல டாப் கிளாஸ் டாக்டர் கிட்ட உங்களுக்காக நான் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிருக்கேன். இன்னைக்கு அவர் இங்க வராரு. ரியலி? தேங்க்யூ சோ மச் நீரஜ் கண்ணா. ஆனா என் காதுல விழுந்த செய்தி என்னன்னா, அவர் ஹை ப்ரொஃபைல்ஸ் பீப்புள்ஸை மட்டும்தான் பாப்பாருன்னு. நீரஜ் கண்ணா, வீட்டுக்கே வந்து அவர் பார்க்க சொன்னா ரொம்ப செலவாகுமேப்பா. அட என்ன மாமா நீங்க, உங்க விஷயத்துல காசா முக்கியம், ஹெல்த் தான் முக்கியம் மாமா. அப்புறம் அவ்வளோ பெரிய டாக்டர் இங்க வராரு. அப்படி இருக்கும்போது இந்த ஃபேக்கான மெடிசன்லாம் நீங்க ட்ரை பண்ணுமா என்ன? சொல்லுங்க. கூடிய சீக்கிரம் சரியான நேரத்துல எல்லாம் வெளியே வரும். சரி வாங்க, நாம லஞ்ச் முடிப்போம். எங்க பாரு செல்லம், இந்தா வெஜ் சாப்பிடு. இது உனக்கு நிறைய ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். ஐயோ வேண்டாம், எனக்கு சிக்கன் லாலிபாப் தான் வேணும். செல்லம், அது நமக்கு இல்லம்மா, அது தாத்தாக்கு. தாத்தாக்கு உடம்பு முடியலல, அதான். அப்ப இவங்க ரெண்டு பேரும் எப்படி சாப்பிடுறாங்க? ஈஷானி, ஈகோவை தடுக்காத. சிக்கன் சாப்பிடறதுக்கு வந்துட்டான். என்ன அங்க வச்சிருக்காங்களோ அதை மட்டும் சாப்பிடு. இதெல்லாம் உனக்கு ஆர்டர் பண்ணது இல்ல. செல்லம், அது நல்லா இருக்காது. நாம அதை சாப்பிட கூடாது. இல்ல, அது டேஸ்டியா இருக்கு, எனக்கு அது வேணும். ஈஷானி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இதுல இவ்வளவு தப்பு என்ன இருக்கு? வாய மூடு, அமைதியா இரு. எங்களுக்கு நீ எல்லாத்தையும் கத்து கொடுக்குறியா? இதுல நீ அவருக்கு ஃபேக் மெடிசன் வேற கொடுத்துட்டு இருக்க. தயவு செஞ்சு நிறுத்துங்க அத்தை. நான் என் ஸ்கூலை விட்டுட்டு வந்திருக்கேன். ஈஷானிக்கும் சிஸ்டர்ஸுக்கும் சப்போர்ட்டா. அவங்கள பாத்துக்கிறதுக்கு நான் வேலைக்கு போய் எவ்வளவு உழைச்சிருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் மறந்துட்டீங்களா? வேலை பார்த்த மொத்த சேலரி உங்ககிட்ட தானே கொடுத்த. அதுக்கு என்ன இந்த மாதிரியா ட்ரீட் பண்ணுவீங்க? சேலரியா? உன்னை விட ஒரு பிச்சைக்காரன் கூட அதிகமா சம்பாதிப்பான்டா வெளியே. உங்க இன்டென்ஷன் ரொம்ப தப்பா இருக்கு. என் குழந்தை சிக்கன் சாப்பிடணும்னு நினைக்கிறா, அது கூட விட மாட்டேங்கிறீங்க. ஈஷானி கூட அப்ப என்ன தடுக்கவே இல்ல. என் குடும்பத்தை விட்டுட்டு நான் சத்தியமா வந்திருக்கவே கூடாது. அப்ப இப்பவே போயிடு, வெளியில போ. கதவு திறந்துதான் இருக்கு. உன் பொண்ணு மனைவி ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வெளியில போ. போ. ஈகோ, நீ வாமா நம்ம போலாம். இங்க பாரு, நீ எங்க அம்மாவை இப்படி மரியாதை இல்லாம பேசக்கூடாது. அம்மா அது நல்லாவே இல்லம்மா, எனக்கு வேண்டாம். மேலும் கதையை தெரிந்து கொள்ள டாஷ் ரீல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.